அப்படியே பார்த்து வாங்க. இப்பதான் புள்ள வயசுக்கு வந்திருக்கா. வந்தது ஆரத்தி கூட எடுக்காம எப்படி அழைக்கிறது? ஐயா எம்மாடி கொஞ்ச நேரம் நில்லுங்கம்மா, நான் அந்த உள்ள ஓடிட்டு ஓடியாந்துடுறேன். அட இருங்க இருங்க, நான் அந்த வந்துடுறேன். ராணி கொஞ்ச நேரம் உட்காரியா? வா இந்த திட்டுல வந்து உட்கார் வா. இருக்கட்டுங்க. எதையும் நினைச்சு வருத்தப்படாத சரியா? அத்தை நம்ம என்னைக்கும் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் யோசிப்பாங்க, புரியுதா? நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறோம், இருந்தாலும் ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் நம்ம நல்லா இருப்போம். அன்னைக்கு அவங்களே நம்மள புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. இல்லைங்க, அம்மா நம்மள எல்லா விஷயத்திலயும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனா இந்த விஷயத்துல புரிஞ்சுக்கலையேங்க. அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. எனக்கு அத்தையை பத்தி நல்லா தெரியும். அவங்க அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது, புரியுதா? இப்ப கூட நம்மளை திட்டிவிட்டோமே, நம்ம எல்லாரும் இங்க இப்படி பைய தூக்கிட்டு கிளம்பிட்டோமே அப்படின்னு நினைச்சு அவங்க வருத்தப்பட்டு தான் அங்க இருப்பாங்களே தவிர இப்படி மனசு நொந்து இருக்க மாட்டாங்க. எனக்கு மனசே கேட்கல. அப்பா காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு வந்து அலைச்சல். அம்மா உடம்பெல்லாம் வலிக்குது. அடடடா, என்னதான் காலையில இருந்து அலைஞ்சு திரிஞ்சு வீடு வந்தாலும் கொஞ்ச நேரம் அப்படியே இந்த பெட்ல சாஞ்சு படுக்கிறதே ஒரு அலாதி ஒரு ஆனந்தம் தான். இதுக்கு எம்பிட்டு தான் காசு கொடுத்தாலும் அதை மட்டும் வாங்கவே முடியாது. ஐயோ அப்பா உடம்பெல்லாம் என்ன வலிக்குது. ஷோ போனா நம்ம மட்டும் படுத்தோம்னா எப்படிதான் இவங்களுக்கு இருக்குன்னு தெரியல. இன்ன வரைக்கும் போனு கையிலே இருந்துச்சு, ஒருத்தன் கூட ஒரு மெசேஜோ ஒரு போனோ ஒன்றும் பண்ணல. போனை தூக்கி அங்க வீசிட்டு படுக்கலான்னு நினைக்கும் போதுதான் போனா அடிப்பானுங்கப்பா. ஷோ வந்துட்டேன். 6 மணி யோசை 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்க வந்துடும். ஏன் வேண்டா அது போன் அடிச்சான்னு பார்த்தா எல்லாம் நைனா தானா? ஹலோ அப்பா. ஏண்டாப்பா போன் பண்ணா உடனே எடுக்க மாட்டியா? எம்பிட்டு நேரம் போன் அடிச்சுக்கிட்டே கிடக்கிறது? அப்பா நானே இப்பதான் வேலை முடிச்சுட்டு வந்து உடம்பு டயர்டா இருக்கேன், அடிச்சு போட்டாப்புல இருக்குதுன்னு சொல்லிட்டு சத்த நேரம் படுப்போமேனு படுத்தா எங்கிட்ட இருந்துப்பா நீ போன் அடிப்ப? ஏண்டா எப்ப பார்த்தாலும் அந்த சிஸ்டமும் முன்னாடியே உக்காந்துக்கிட்டு அழுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு உடம்பு வலி வருதா? என்ன மாதிரி காடு கரையில இறங்கி வேலை வெட்டி பார்த்தா அப்புறம் நீ என்னத்த சொல்லுவ? எப்போய் இதெல்லாம் நீ பேசக்கூடாது சரியா? இப்ப எதுக்கு போன் பண்ண? சாப்பிட்டியா நீ முதல்ல? நான் எங்க சாப்பிடுறது? உன்கிட்ட பேசாம என்னைக்கு நான் சாப்பிட்டுருக்கேன்? ஐயோ கிளம்ப சாப்பிட்டு படுவேப்பா. ஏற்கனவே உடம்பு முடியாத ஆளு, மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்க, இதுல என்கிட்ட பேசிட்டு தான் நீ சாப்பிடுவியா? ஏன் பேசாம சாப்பிட முடியாதோ? அடே சும்மா லூசு கணக்கா பேசிக்கிட்டு இருக்காதடா. இந்த போட்டோ ஒன்று வந்துச்சு, அதான் உன் நம்பருக்கு இந்த பையன்கிட்ட சொல்லி அனுப்பி விட்டுருக்கேன் வாட்ஸ்அப்ல, அதை எடுத்து பாரு சரியா? பார்த்துட்டு அட்ரஸ் வேற கொடுத்துருக்காங்கடா, நாளைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லி போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடணும்டா. எப்பா உனக்கு ஒரு வேலை பொழப்பே இல்ல, சும்மா கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்காத மனுஷனை. கம்முன்னு நீ போன வை. இங்க பாரு கடுப்பு கிடுப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் ஜாக்கிரத்துக்குள்ள உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் பேர பிள்ளைகளை பார்த்துட்டு தான் போவேன். அதுக்காக தான் இப்படி பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இத்தனை வருஷம் நீ கல்யாணம் வேண்டான்னு சரின்னு விட்டாச்சு. இப்போ எல்லாரும் 27 வயசு ஆகி போச்சு, இன்னமும் பையனை விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் 30 ஆகி போயிடும், இருக்கிற நானும் முடியும் கொட்டி போயிடும். அப்புறமேட்டுக்கு பொண்ணு யாரும் கொடுக்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்கன்றாங்கடா. அதுக்குள்ள நம்ம கல்யாணத்தை பேசி முடிக்கணும்டா. ஐயோ போய் அவன் 1008 சொல்லுவான்பா, ஆனா எனக்குன்னு ஒண்ணு இருக்குல்லப்பா. உனக்கு 1 இருக்கு 2 இருக்குன்னு. அடே இன்னைக்கு ஜாதகம் பார்க்க போனேன்டா. போன இடத்துல எத்தனை பேர் தெரியுமா? அந்தந்த வயசுல குறிப்பிட்ட வயசுல குறுப்பெயர்ச்சி இருக்கும் போதே கல்யாணத்தை பண்ணாம இந்த மாதிரி தான் சாதிக்கணும்னு போயிட்டு இப்ப கல்யாணம் ஆகல, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பரிகாரமா பண்றதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்கடா. அந்த மாதிரி நம்ம அலைய முடியுமாடா? உங்க ஆத்தா இருந்தா கூட அவ அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்குன்னு கூட்டிக்கிட்டு தெரியவா. நான் எந்த கோயிலுக்குன்னு உன்னை கூட்டிக்கிட்டு தெரியறது? அதுக்கு தாண்டா இன்புட்டு பாட விட்டுக்கிட்டு கிடக்குறேன். பார்த்து கொஞ்சம் பண்ணுடா. நீ ஏன் காதலிச்சு ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு வரவும் மாட்டிக்கிறேன், நம்ம பாக்குற பொண்ணையும் வேணான்ற. இப்படியே இருந்தா எப்படிடா? சின்ன வயசுல பஸ்ல போகும்போது ஒரு பொண்ணை பத்தி சிரிச்சா கூட அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி உலக்கி இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்குன்றீங்க. நாங்களும் பெருசா வந்தாலும் நம்ம அப்பா அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அப்படியே இருக்கும். இப்போ பொண்ணு இல்லைன்னு எங்களே போட்டு திருப்பிக்கிட்டு பேசுங்க. அது அறியாத வயசுடா, இது அறிஞ்ச வயசுடா. ஆமா சொரிஞ்ச வயசு. போன வைப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு போய் அந்த பொண்ணை பார்க்கணும். ஐயோ எனக்கெல்லாம் டைம் இல்லை, நாளைக்கெல்லாம் எனக்கு வேலை கிடக்குது. இங்க பாரு நீ பார்க்கலன்னு வைக்கி, நான் போய் பார்த்துட்டு வந்துருவேன். ஏன்பா மருமாவை கூட்டிட்டு வரதுக்கு பதிலாக எனக்கு சித்தி கூட்டிட்டு வரலான் இருக்கியா? வந்தேன்னு வையி ஒட்டடை குச்சி எடுத்து நல்லா ஒட்டை அடிச்சு விட்டுவேன் சொல்லிவிட்டேன். உனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்தேன் அம்பிட்டுட்டேன். சரிப்பா பாப்பம்பா, தூக்கம் வருதுப்பா, நீ சாப்பிட்டு படுப்பா. சரி பாரு
அப்பா வைக்கிறேன். காலையில போன் அடிக்கிறேன். போய் பொண்ணை பார்க்கணும். பொண்ணையும் பாக்குறேன், பூவையும் பாக்குறேன். நீ போன வை. அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல அதை புள்ள போட்டோ அனுப்பிருக்கட்ட தம்பியா. சூப்பரா அழகா இருக்கடா தம்பியா. அதை போட்டோ ஒரு எடுத்து பாத்துக்க. போன வைப்பா. அவன் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு வரான். இப்பதான் பொண்ணை பாருன்னு பாடப்படுத்தி எடுத்துக்கிட்டு. அப்பா எவ்வளோ சுகமா இருக்கு. எதுக்கு இதெல்லாம்? அப்படி இல்லையா, புள்ள முதல்ல நம்ம வீட்டுக்கு வயசுக்கு வந்து வார இந்த நேரத்துல இப்படி ஆரத்தி எடுத்துதான் வர வைக்கணும். வாங்கம்மா, நீங்க 3 பேரும் ஒண்ணா வந்து நில்லுங்க. வாங்க. எதுக்குமா? அதான் பாப்பாவுக்கு மட்டும் இது பண்ணுங்க. அட வாங்கம்மா, வந்து ஒண்ணா நில்லுங்கம்மா. வாங்கம்மா நில்லுங்க. ஒரு கண்ணு வரவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, கெட்ட கண்ணு, கொள்ளி கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போகணும். என் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச கெட்டது எல்லாம் நீங்கி இனி அதுங்களுக்கு தொட்டது தொலங்கணும், வச்சது விளங்கணும். ஒரு நிமிஷமா, இத வாரேன். வீட்டுக்குள்ள வலது காலை எடுத்து வச்சு உள்ள போ அத்தா. 3 பேரும் உள்ள போங்க. நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்க்கா. நம்ம ஊர் தேருக்கு நீங்க யாருமே வரல பாத்தீங்களா? இல்லைங்கக்கா, புள்ள பெரிய மனுஷி ஆயிட்டா, அதான் வர முடியல. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நானும் அதான் நினைச்சேன், என்னடா தேருக்கு சாமி ஊர்வலம் வர நேரத்துல அக்கா ஊர்ல இல்லையே, எப்பயும் வீட்டுல பிரசாதம் பண்ணி வரவங்களுக்கு முடிஞ்சதை கொடுக்குமே, இந்த வருஷம் ஒருத்தர் இல்லையேன்னு பார்த்தேன். அதனால தான் வீட்டுல ஆள் இல்லையோ. சரியா ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா. ஏக்கா, பேத்தி பெரிய மனுஷி ஆனது கூட சொல்லாம ஓடிப்புட்டீங்க பாத்தீங்களா? எனக்கு கோயிலுக்கு போனோடனே போன் அடிச்சாங்க இந்த மாதிரின்னு. சொன்ன உடனே நான் ஒரு நிமிஷம் கூட நிக்கல, விட்டா ஓட்டணும் ஓடிட்டேன் வந்து. சரி. என்ன சாப்பாடு எதுவும் நான் வீட்டில் செஞ்சிடவா? இல்லம்மா, 2-3 சேமியா பாக்கெட் வீட்டுல கிடக்குது. அது எது நாங்க செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம். உனக்கு எதுக்கு சிரமம்? இதுல என்னக்கா சிரமம் இருக்குது? விசேஷத்துக்கு எல்லாரும் வந்துட்டு இன்னைக்கு தான் வீட்டுல இருந்து கிளம்புனாங்க. இட்லி எல்லாத்துக்கும் ஊற்றி அவிச்சு வச்சுட்டு சட்னி அரைச்சி வச்சேன், 2 சட்னி. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போனாங்க. அதுலேயே மீதி இருக்குது, அதை வேணா ஊற்றி தாரேன், சாப்பிடுங்க. இருந்தா கூடு, இல்லாட்டியும் உனக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லை, இருங்க ஊற்றிட்டு வரேன். போங்க வாரேன். சரிம்மா, சரி வாங்கம்மா, எல்லாம் உள்ள வாங்க. நானும் போய் வந்து 1 வாரம் ஆயிப்போச்சு. வீடெல்லாம் அப்படியே தூசி பண்டி கிடக்கும். அதெல்லாம் காலையில கூட்டி எடுத்துக்கலாம். உள்ள வாங்க. அப்பா அப்படியே நிறுத்திடுங்க. மல்லிகா அப்படியே பார்த்து இறங்கு. எப்பா என்னடா நம்ம வந்தது கூட கவனிக்காம உங்க அம்மா ஏதோ உட்காந்துட்டு இருக்கா? சார் ரசமா சொல்லுங்க. என்னாச்சு? ஏன் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கவ? பனி இறங்கி போச்சு, உள்ள போக வேண்டியதானே? கொசு வேற இங்க புடுங்கி எடுக்குது, இங்கேயே உட்காந்துக்கிட்டு கிடக்குற. வேண்டுதல் அதான். சும்மாவே என் மாமியார் சலங்க கட்டி ஆடும். இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியலையே. வீட்டுல எங்க பிள்ளைங்களை அழக்கானா? இல்ல எங்க போனாங்க? எங்கம்மா எல்லாரும் ஆளையே காணா? எப்பயும் வெளியே கூட்டமா உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடே, நம்ம தாண்டா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறோம். ஆனா எல்லாரும் நம்ம அப்படி நினைக்கிறது இல்ல. அவங்க சுயநலம் முடிஞ்சிருச்சுன்னு வையே, நம்மள ஒதுக்கி தள்ளிட்டு போயிடுவாங்க. நீயும் இனிமே கொஞ்சமாவது அப்படி கருத்தோட இருந்துக்க. என்னடா இது, என் மாமியார் என்னைக்கு இப்படி பேசாது, இன்னைக்கு என்ன புதுசா அப்படி பேசுது? என்ன பேசிக்கிட்டு இருக்கவ? நான் சரியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்மளும் எல்லாருக்கும் ஏத்தாப்புல நடந்துக்கணுங்க. நம்ம பாட்டுக்கு அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்போம். ஆனா யாருமே நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு தான் முடிவெடுப்பாங்க. யாருமா நம்ம இஷ்டத்துக்கு முடிவெடுக்காம பண்ணது? என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? என்னம்மா சொல்லு. அடே, நம்ம புள்ள தானே, அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறாளே, அவளை கூட்டிக்கிட்டு வந்து இங்க வச்சு நல்லபடியா பாத்துக்கணும். இத்தனை வருஷம் தான் கஷ்டப்பட்டா, இதுக்கப்புறமாவது அவளுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணணும். அந்த குடும்பமே வேணான்னு சொன்னா, அவங்க அத்தைக்காரி அந்த வீடு கொடுத்த உடனேயும் அந்த வீடை பார்த்தோன்னே இவங்க அங்கே கிளம்பி போயிட்டாங்கடா. எங்களுக்கு இங்கே இருக்க வேண்டாம், அங்கே நாங்கள் போகிறோன்னு. இம்புட்டு தூரம் நம்ம நல்லது செஞ்சு நமக்கு என்னடா நல்ல பேர் இருக்குது? எல்லாம் கிளம்பி போயிட்டாங்களா? ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதை அப்படிடா சொல்லுவாங்க. காரியம் முடிஞ்சிருச்சு, அதான் அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம தான்டா எல்லாரும் நல்லவங்கன்னு தொங்கிக்கிட்டு இருக்கோம் பிடிச்சி. ஆனால் அவங்களும் தெளிவாக தான் இருக்காங்க. ஏட்ட இப்போ போனாதான் என்ன, அவங்களும் நினச்சிருப்பாங்க ஒரே குடும்பமாக ஒரு வீட்டில் இருந்தாலும் என்னைக்காவது இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை ஆகிடும், அதனால தனியாக இருக்கிறது நல்லதான்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம். இந்த ஒரு நிமிஷம் வாயை வச்சுட்டு கம்முனு இரு. ஏம்மா, முதல்ல என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. தங்கச்சிக்கு ஃபோன் போட்டு நான் பேசுகிறேன். முதல்ல தங்கச்சி இப்போ கிளம்பி போயிருச்சா, இல்லை இங்கே தான் இருக்கா, இல்லை எப்போ கிளம்புனாங்க?
புருஷனும் முண்டாட்டியும் கோயிலுக்கு போனாங்க. ஏதோ குறிக்கேட்டவ சொன்னாலாமா, இங்கே இருந்தால் பிரச்சனையாமா, அங்கே இருந்தால் தான் நல்லா இருப்பாங்களாமா. உடனே இவங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு கிளம்பி போகிறாங்கடா. அன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எந்த ஜோசியக்காரன் வந்தான்? ஒருத்தனும் வரல. இன்னைக்கு நல்லா இருக்கும்போது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, போகட்டும், நான் இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது, எனக்கு நீ ஒருத்தன் தான் அப்படின்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிவிட்டேன். மா அவங்களே கஷ்டத்தில் இருக்காங்க, எதுக்குமா நீ அந்த மாதிரிலாம் பேசுகிற? ஏய், அவளாம் தெளிவாக தாண்டா இருக்கா, நம்ம தாண்டா பைத்தியக்காரி மாதிரி இருந்திருக்கோம். இனிமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறிக்க வேண்டியதான். என் மாமியார் பிடிச்சா புளியங்கொம்பு தான், பிடிக்கலன்னா நாரகம் ஆகுதான் அப்படின்ற அளவுக்கு தான் வச்சுக்கோம். எப்பா காத்தே வந்து தொலைய மாட்டேங்குதே, அத்தனை மரம் இருக்குது, கொஞ்சமாவது அசையுதானே பாத்தியா? வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல, வெளியே இருக்க முடியல, சரியான வெக்கையா கிடக்குது. என்னைக்கு தான் இந்த வெயில் காலம் முடியுமோ தெரியலையே ஆண்டவா. ஆமாண்டியம்மா, வேலையெல்லாம் முடிச்சாச்சு, அவங்களும் சாப்பிட்டாங்க. சரி சத்த நேரம் வெளியே உட்காந்து இருந்துட்டு போய் படுப்பமேன்னு இருக்கேன். என்ன சமைச்சிட்டியா? தோசை தாக்கா ஊற்றணும். தோசை ஊற்றிட்டு இந்த காலையில் வச்சு சாம்பார் இருக்கு, அதை சூடு பண்ணி வச்சிருக்கேன், அதை சாப்பிட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் சட்னி இருந்தாக்கா அந்த மனுஷனுக்கு இறங்கும். வீட்டை தேடி தேடி பார்த்தேன், தக்காளி இல்லை. நாளைக்கு காலையிலக்கு குழம்புக்கு தான் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இருக்கு, அதை போட்டு இப்போதைக்கு சட்னி அரைச்சி விட்டோம்னா காலையிலக்கு போய் வாங்கிட்டு வர முடியாது. ஆனால் தேங்காய் அது இருந்தா கொடுத்தா நாளைக்கு வாங்கிட்டாரேன். அடியே, ஒரு பொருள் இல்லைன்னா முதல்ல வீட்டுக்கு இல்லாத பொருளை வாங்கி வச்சுட்டு செலவு பண்ணுடி. எப்போ பார்த்தாலும் இதே ஒரு பழக்கம் தான் உனக்கு. நான் என்னக்கா பண்ணுவேன்? அந்த மனுஷன் எங்க காசு கொடுக்கறது? ரேட்டெல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் பிடிச்சி அழிச்சு விட்டது. நான் என்ன பண்ண முடியும்? பொண்டாட்டி நீ தான் கெட்டிக்கரித்தனமா பொழைக்கணும். நீ அன்னைக்கு ஊதாரித்தனமா இருந்தீங்கன்னா அப்புறம் அவன் இப்படித்தான் இருப்பான். சரி சரி, ஒரு தேங்காய் மட்டும் கொடுத்தா நாளைக்கு கடையில வாங்கி தாரேன். ஒண்ணு வேண்டாம், காலையில தான் தோட்டத்துல தேங்காய் பறிச்சு போட்டோம். ஏதோ ஒரு 4-5 தேங்காய் வீட்டுல கொண்டு வந்து வச்சேன், பருப்புக்கு ஏதோ ஆகும்னு. இது எடுத்துக்கிட்டு வரேன். இந்த காவும் இல்ல, நம்ம பழப்பு அவ்வளோதான். தாடி உடச்ச கைதான் இருக்கு, பரவாயில்லையா? இது போதுங்க, இது போதும். இதை வச்சு 3 நாளைக்கு ஓட்டிட மாட்டேன். மல்லிகை சாமானும் சரி, அரிசி பருப்பும் சரி, வீட்டில் குறையாம பார்த்துக்கணும். எப்பயும் நிறைய வாங்கி போட முடியலனாலும் குறையாத அளவுக்கு வாங்கி போட்டு வச்சுக்கணும். அப்பதான் கஷ்டன்றது இருக்காது. அப்பதான் கையிலையும் 10 ரூபாயாவது தங்கும். மொத்தத்தையும் அள்ளி கொட்டி கவுத்து கழுவி வச்சுட்டீங்கன்னா அப்புறம் எப்படி கையில காசு தங்கும்? காசு தங்கி மட்டும் என்ன தேவைப்படுது? அந்த குடிக்க எடுத்துக்கிட்டு கல்வி கடைக்கு ஓடிடுவான், அப்புறம் என்ன பண்ண முடியும்? நீ அவனை குறை சொல்ல, அவன் உன்னைய குறை சொல்லட்டும். 2 பேரும் நல்ல ஜாடிக்கேத்த மூடிட்டான் போ. ஏய், ஐயோ, இந்த மனுஷன் எப்ப வந்ததுன்னு தெரியலையே. இது உன் காலு வீட்டிலே தங்காது, எப்போ பார்த்தாலும் இங்கே இருக்குவோம் அங்கே இருக்குவோம், இதே ஒரு பழக்கம் தான் உனக்கு. இல்லைங்க, இப்பதான் வெளியே வந்தேன். தோசை ஊத்தினேன், சட்னி அரைக்கணுமே, உங்களுக்கு சட்னி பிடிக்குமே, அதான் தேங்காய் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். புள்ளைய ஒத்தையில விட்டுட்டு வராத, ஒத்தையில விட்டு வராதுன்னு நானும் தினந்தோறும் சொல்லி 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 எனக்கு சலிச்சு போச்சு. உன்னையும் மாற்ற முடியாது, உன் குணத்தையும் மாற்ற முடியாது. 10 வீட்டில் உட்காந்துக்கிட்டு புறணி பேசிக்கிட்டே திரி. அப்புறம் இன்னைக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் போட்டாங்க, நாளைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு வாரேன், அவர் வர முடியும்னாலும் அவங்க பையன் வருவாருன்னு சொல்லியிருக்கா. அப்படி அது எப்படிங்க? மாப்பிள்ளையோட குடும்பம் வரானா, மாப்பிள்ளை மட்டும் வந்து பார்த்துட்டு போறது? அவங்க என்ன நினைச்சோன்னு இங்கேயா இருக்காங்க, ஓடி வர்றதுக்கு அவங்க தூரத்துல இருக்காங்க, அங்கிருந்து வரணும்ல. அது எப்படின்னு ஒப்படின்னு இருக்காத, உனக்கு மட்டும் என்ன, நம்ம 2 பேரும் விரும்பி தானே கல்யாணம் பண்ணோம். எனக்கு என்ன 10 பேர் வந்தா ஒன்ன பார்த்து பண்ணி எல்லாம் பண்ணோம், ஒன்றும் இல்லைல்ல. சொல்றத மட்டும் செய்யி. அந்த தம்பிக்கு இங்கே வேலை, அதனால இங்கேருந்து வந்து பார்த்துட்டு போவாரு. பிடிச்சிருந்தா அவங்க வீட்டில் போய் சொல்லி மேற்கொண்டு ஆக வேண்டிய வேலையை பார்ப்பேன்னு சொல்லி இருக்காங்க. நீ வாயை வச்சுட்டு கம்மன் இரு. பாருங்க, நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ, நம்ம நல்லதுக்காக தான் இங்கே வந்து நின்னோம். ஆனால் நம்ம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்கன்னு பார்த்தோம், அது நடக்காதுன்னு புரிஞ்சு போச்சு இன்னைக்கு பூத்துலேயே. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் விடுங்க. ஆமாங்க ஆமாங்க, அந்த பணம் இருந்திருந்தா ஏதோ ஒரு வீட்டை கட்டிவிட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம், அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு. சரி விடுங்க. ஏங்க, கஞ்சி ஊத்திட்டு வந்துட்டேன், சாப்பிடுங்க. சரிங்க, சரி பாருங்க, இந்த மணி ஆகி போச்சு, நம்மளும் சாப்பிடுவோம், நீங்களும் சாப்பிடுங்க, காலையில் மற்றதை பேசிக்கலாங்க. சரிங்க, வைக்கிறேன்.
யாரு போன்ல? எல்லாம் இந்த வெள்ளச்சாமி தான். என்னங்க நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். மனசை விடாதீங்கங்க. எதுக்கு சும்மா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? விடுங்க, எதுனாலும் நல்லதுக்கு தான். அப்படின்னு இல்லை, அவன் அந்த தலைவர் சொன்னானாமா, இந்த சொக்கு டெபாசிட் கூட வாங்க மாட்டான், அவனுக்கு தேவையில்லாத வெட்டி வேலைன்னு. ஓ, அவன் டெபாசிட் வாங்கிடுவானாமா? அதான் ஊர் முழுக்க காசு கொடுத்து பாத்திரம் கொடுத்து எல்லாரும் பண்ணியிருக்கானே, அப்புறம் அவனுக்கு ஓட்டு போடாம இருப்பாங்களா? ஏங்க விடுங்கங்க. நம்ம ஊருக்காரவங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கூடிய சீக்கிரத்துல புரியும். எனக்கு என்ன கவலைனா, உன் கழுத்துல காதுலன்னு இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டி கொண்டு போய் வித்துக்கிட்டேன். இனி அதெல்லாம் மீட்டு வாங்க முடியுமா இந்த வயசுல? அதை நினைச்சாலே ஒரு பக்கம் சங்கட்டமா இருக்கு. உன்னை இப்படி மஞ்ச கைத்தோட பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏங்க பிறக்கும் போது என்ன எல்லாத்தையும் போட்டுக்கிட்டா நம்ம வந்தோம்? எல்லாம் வாழும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சம்பாதிச்சு சேர்த்தது தானே. அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, விடுங்க. இதாங்க கஞ்சி எடுத்துட்டு வந்திருக்கேன், குடிங்க. ஒருவேளை நான் டெபாசிட் கூட அவன் சொன்ன மாதிரி வாங்கலன்னா என்ன பண்றது? மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லித்தான் நம்ம இதை முயற்சி பண்ணணும். மக்கள் நம்மளை ஏற்றுக்கலன்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? பணம் காசு தான் ஜெயிக்கணும் போது நம்ம முயற்சி என்ன பண்ண முடியும்? இல்ல, முயற்சி திருவனையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும்னு வாங்க. நானும் பல முயற்சி பண்ணிட்டேன், ஆனா ஒரு முயற்சி எடுபடலையே. அதான் ஒரு மாதிரி வருத்தமா கிடக்கு. ஏங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் என் மனசுக்கு எதுவுமே தப்பாக தோணலைங்க. நமக்கு ஏதோ நல்லது நடக்க போகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆமா, காலையில பூத்துலயே ஒருத்தர் கூட நம்ம பக்கம் நிக்கல. அதுக்கு இனிமேவா நல்லது நடக்க போகுது? பூத்தில் நிற்கிறதுனா என்ன? சோறு போட்டால் எல்லா இடத்துலையும் ஆள் நிற்க தான் செய்வாங்க. ஏன்னா எல்லாருக்குமே பசின்றது அத்தியாவசிய தேவைங்க. இப்போ நம்ம இந்த வீட்டில் வச்சு இங்கே கூழ் ஊற்றுறோம்னு சொன்னோம்னா கூட நம்ம ஊருக்காரங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா இருக்கிறவங்க எல்லாமே கஷ்டக்காரவங்க. ஏதோ ஒரு நேரம் வயிறு ஆற்றிக்கிட்டோம்னா நல்லது தானே நினைக்கிறவங்க தான். அப்படின்னும் போது அங்கே போட்டால் வாங்கிக்கிறதுல அது ஒன்றும் தப்பு இல்லையேங்க. அதுவும் இல்லாமல் பிரியாணி போட்டாகலாமா. நம்ம ஊருக்காரவங்களுக்கு கறி எடுக்கிறதுன்றதே அம்பட்டு கஷ்டம். எல்லாம் கஷ்டப்பட்டு தான் கஞ்சி குடிக்கிறவங்க. அதனால அதை கிடைச்சோடனே வாங்கி சாப்பிடணும்னு நினச்சிருப்பாங்க. இதில் என்ன இருக்குது? விடுங்க, பார்த்துக்கலாம். நான் மனசுன்னு வந்துடக்கூடாதுன்னு தானே என் மனசை தேர்த்தணும்னு நீ இப்படியும் பேசிக்கிட்டு இருக்க. அட விடுங்க, நமக்கு என்ன பிள்ளையா குட்டியா? நம்ம போய் எல்லாம் சேர்த்து வச்சு காலத்துக்கு உங்களுக்கு எல்லாம் பண்ணணும் வைக்கணும்னு. நம்ம இருக்கிறது நம்ம 2 பேர். நம்ம 2 பேர்த்துக்கு என்னத்தை போய் நம்ம பெருசாக பண்ண போகிறோம்? விடுங்க, பார்த்துக்கலாம். இதை வச்சாச்சு. மட்டன் மட்டும் கிடைச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுதான் கிடைக்கலப்போ. அடடடா, என்னது இன்னைக்கு வீட்டுல மனமா இருக்கு. ரோட்ல அங்க இருந்து வரும்போது ஆளை தூக்குது. தூக்காது. உங்களுக்காக பார்த்து சமைச்சிருக்கேன் ஒவ்வொன்றையும். என்னென்ன சமைச்சு வச்சிருக்க? எதுக்கு இம்புட்டு விருந்தாக்கி வச்சிருக்கிறவ? எப்படியும் நாளைக்கு என் புருஷன் தான் ஜெயிப்பாரு. அதுக்கு முன்னாடியே தலைவாழை இலை போட்டு விருந்து வைக்கணும்னு எனக்கு தோணாதா? அதான் ஊரில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் பிரியாணி போட்டிங்க நீங்கள். அதான் உங்களுக்கு நல்லா சிக்கனு, நல்லா மிளகு வறுவல் போட்டு நல்லா செஞ்சு, அப்புறம் முட்டை எல்லாம் வறுத்து, இந்த ரசம் வச்சு தயிர் வச்சுன்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னைக்கு ஒரு புடிங்க. ஒரு வாரமாக ஒழுங்கான சாப்பாடே இல்லை. அங்கே அலைஞ்சி இங்கே அலைஞ்சி உடம்பே அசதியாக இருக்கும். அதான் நல்லா காரசாரமாக சுருக்குன்னு வச்சு கொடுப்போமேன்னு நல்லா வச்சிருக்கேன். என்ன தங்கம், எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத சிரமம்? எனக்கு எந்த சிரமமும் இல்லை. அதுவும் இல்லாமல் என் புருஷன் ஜெயிச்சு மறுபடியும் இந்த ஊருக்கு தலைவராக போறாரு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்கு அமையும்? உட்காருங்க, முதல்ல சாப்பிடுங்க. அதுக்கு நீ இம்புட்டா இவ்வளவா ஆக்கி வைப்ப? இவ்வளோன்றீங்க? இத்தனோண்டு தான். நானே மட்டன் கிடைக்கல, காடை கௌதாரி அதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கவலையில் இருக்கேன். இப்போ தான் இத்தனோண்டு, இதையே இவ்வளோண்டுன்றீங்க. எம்மாடி, என்ன ஒரு வழி ஆக்கிருவ போல இருக்கு சாப்பிட வச்சே. ஆமா, இப்போ உட்காந்து சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் தலைவர் பதவி கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் உட்கார்றதுக்கு நேரம் இருக்குமா? இங்கிட்டு ஓடணும் அங்கிட்டு ஓடணும், அதை பார்க்கணும் இதை பார்க்கணும். அப்ப முடிவே பண்ணிட்ட, இந்த தடவை தலைவர் நான் தானே. பார்க்குற எல்லாருமே நமக்கு தானே ஓட்டு போட்டேன், உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். நாங்கள் அதுலேயே தெரிஞ்சுக்க வேணாமா? வீட்டுல எல்லாம் சாப்பிட்டாங்களா? அவங்களாம் சாப்பிட்டாங்க. உங்களுக்குன்னு நான் இதை முதல்ல எடுத்து வச்சுட்டேன்.
நீங்க முதல்ல சாப்பிடுங்க. சரி வா 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம். ம்ஹும். மறுபடியும் தலைவராக போறவரு நீங்க தான் சாப்பிடணும். சாப்பிடுங்க. தலைவர் மட்டும் உட்காந்து சாப்பிட்டா போதுமா? ஏன் தலைவரோட பொண்டாட்டி உட்காந்து சாப்பிடக்கூடாதா? வா வந்து உட்காரு. அட நீங்க சாப்பிடுங்க. அட சொன்னா கேட்கணும். உட்காரு. நீயும் இன்ன வரைக்கும் சாப்பிடாம தானே இருந்திருப்ப எனக்காக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா எல்லாருமே நலமா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஏதோ சேனலில் வந்துட்டு ஏதோ ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டுருக்கு, அதனால் வந்துட்டு எல்லாருக்குமே சேனல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை என்னன்றது எனக்கு தெரியலை. பட் எல்லாருமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மினிட்ஸ் வந்து வீடியோஸ் வந்துட்டு நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி பிரச்சனையை வந்துட்டு ஒவ்வொரு வருஷமுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி இது என்ன வகையான பிரச்சனைன்றது தெரியல. பட் ஓகே, நம்ம முயற்சி பண்ணுவோம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. நம்மளும் நம்மளோட கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதுக்கான பலனும் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம் இது எந்த அளவுக்கு இந்த ப்ராப்ளம் போகும்னு. அதுக்குள்ளே நம்ம யூடியூப் தரப்புலேயும் நிறைய விஷயங்கள் நமக்காக பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எதுவுமே நல்லதுக்குன்னு நினச்சிக்கலாம்.